கவர்மெண்ட் எப்படி கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவை எல்லாமே அவங்க ஆல்ரெடி குடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எதுவுமே இல்லாம இருக்காது அந்த இடத்த சுத்தி. ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு மினிமமா இவ்வளோ ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மாவட்டத்தில எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த ஒரு அமௌண்ட்டு வாங்குவாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா சில இடங்கள்ல கைட்லைன் வேல்யூ இருக்கும். அது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அந்த ஏரியாவோட எல்லாமே ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த நார்மலா அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வேல்யூ கூட அதிகமா இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாரி கைட்லைன் வேல்யூ எவ்வளோ அதிகமாகுதோ, அதே மாரி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். கைட்லைன் வேல்யூங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. இப்போ 436னா ஒரு சென்ட்டு. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரூ. 1000னா நீங்கள் 436 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோங்கிறது கணக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவோட கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நீங்கள் புதுசாக வாங்க போகிற இடத்தோட கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.